வியர்க்குருக்கு எந்த பவுடர் சிறந்தது? இது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வியர்க்குரு எதனால் வருதுன்னு பார்க்கலாம். நம்ம உடல் உஷ்ணம் அதிகரிக்கும் பொழுது மூளையிலிருந்து வியர்வை சுரப்புகளுக்கு ஒரு செய்தி வருது. அதன் மூலமாக வியர்வை சுரப்புகள் அதிகமான வியர்வையை சுரக்குது. அந்த வியர்வை நம்ம உடலோட மேற்பரப்பில் பரவி நம்ம உடல் உஷ்ணத்தை உபயோகித்து நீராவியாக மாறுது. இதன் மூலமாக நம்ம உடல் உஷ்ணம் தனியுது. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம உடல் உஷ்ணம் அதிகரிக்குதோ அந்த அளவுக்கு இந்த வியர்வை சுரப்புகளுக்கும் வேலை அதிகமாகுது. அதிலிருந்து அதிகப்படியாக இறந்த செல்கள் வெளியேறுது. அந்த டெட் செல்ஸும் அந்த வியர்வையும் சேர்ந்து வியர்வை வெளியேற பாதையில் அடைப்பை ஏற்படுத்துது. இதன் மூலமாக வியர்வை வெளியேற முடியாமல் நம்ம தோலுக்கடியில் ஒரு சிறு சிறு கொப்பளங்களாக வெளிப்படுது. அதுதான் இந்த வியர்க்குரு. இதில் பவுடரோட வேலை என்ன? அதிகப்படியான வியர்வையை அது உறிஞ்சுது. அண்ட் அதில் இருக்கிற ஒரு சில மென்தால் மாதிரியான விஷயங்கள்னால நம்ம தற்காலிகமாக ஒரு குளிர்ச்சியான உணர்வை நம்மளால உணர முடியும். ஸோ வியர்க்குரு இருக்கிற இடங்களில் நீங்கள் போடும் பொழுது அரிப்பு தற்காலிகமாக குறைந்த ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, பவுடரோட சின்ன சின்ன துகள்களும் வியர்வையும் சேர்ந்து நல்லா இருக்கக்கூடிய வியர்வை சுரப்பிகளோட பாதையில் அடைப்பை ஏற்படுத்தி இந்த வியர்க்குருவை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. இதனால தான் வியர்க்குருவுக்கு பவுடர் எதுவுமே பயன்படுத்த வேண்டாம், முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்றோம். வியர்க்குரு வராமல் இருக்க என்ன பண்ணணும், வந்தா என்ன பண்ணணும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அடுத்த வீடியோலும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.